வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருது. வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது நம்ம பெருசாக எந்த வேலையும் செய்ய மாட்டோம். சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். இன்றைக்கி அவங்களோட ஸ்டைலில் நம்ம செய்கிறது, அதுவும் அவங்க கை பக்குவத்தில் அந்த டேஸ்ட் வர வைக்கிறது அப்படின்றது பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்குது. இது எங்களோட பாட்டியோட ஸ்டைலு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பீஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 வீக்குக்கு மேலே to 15 days வரைக்குமே நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பேச்சுலர்ஸ் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஊரில் இருக்கிற எங்கள் மாமாங்களுக்கெல்லாம் வந்து பாட்டி செஞ்சு ட்ரையாக வறுத்து கொடுத்து அனுப்புவாங்க. இல்லை ஹாஸ்டலில் இருக்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணுவோம். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நாங்கள் சும்மா 1/2 கிலோ பீஃப் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெறும் கடாயில் வந்து அதை போட்டுட்டு அதை வந்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா தண்ணி வர்ற அளவுக்கு அதை விட்டுறணும். தண்ணி அதுலேருந்து அப்படியே வெளியில் வரும். நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. வெறும் ட்ரை கடாயில் இதை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து சைடில் நம்ம இது வெறும் மிளகாத்தூள் போட்டு கூட வறுத்து வச்சுக்கலாம். அது இன்னமும் 1 மாதம் வரைக்கும் இருக்கும். நம்ம இப்போ எல்லாம் பண்ணுறோம் மீன் ஊறுகாய் அதெல்லாம் இல்லை வினிகர் இதெல்லாம் கிடக்கூடாதுன்னு போடுறாங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் எதுவுமே போடாமல் எங்கள் பாட்டி அம்மாலாம் செய்வாங்க. அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டி வற்றி வந்த பிறகு அதில் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சைமல்டேனியஸாக நம்ம ஒரு பக்கம் இது மசாலா போட்டு பண்ண போகிறோம். அதனால் காஞ்ச மிளகாய், எனக்கு அளவெல்லாம் சொல்ல தெரியாது, நான் கையளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக எடுத்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, அதில் வந்து மிளகு போடுவாங்க. போட்டு கொஞ்சம் குறப்பாக கொஞ்சம் மைய குறப்பாக அரைச்சி அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கணும். கறி வந்து இந்த எண்ணெயிலேயே வெந்து வரணுங்க. நம்ம சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த கறி சுருள எண்ணெயில் அப்படியே வதங்கி நல்லா சூப்பராக கருப்பாக வந்த பிறகு அழகாக அந்த மசாலாவை தூக்கி இதில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டு வறுத்து எடுங்க. இந்த மசாலா வந்து கம்மி நாள் தான் நிற்கும். ஏன்னா இது வந்து நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, ஈரத்தன்மை இருக்கும். அதுக்கு பதிலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நிற்கணும். இது எப்படியும் ஒரு 1 வீக் கிட்டே நிற்கும் நம்ம செஞ்சு வைக்கும் போது. இல்லை அதையும் தாண்டி எனக்கு வந்து 1 வீக் மேலே இருக்கணும், ஒரு 15 days இருக்கணும், 1 month இருக்கணும்னா வெறும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தனி மிளகாத்தூளோ இல்லை குழம்பு மிளகாத்தூளோ போட்டு கலரி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பரட்டி எடுத்து ஒரு கண்டெய்னரில், ஒரு சுத்தமான ஈரம் இல்லாத கண்டெய்னரில் வச்சுக்கிட்டு கைப்படாமல் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அள்ளிச்சா